நம்ம காலத்தில் வந்து நம்ம இங்கே வாழ்ந்துற மக்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் இங்கே வந்து இதெல்லாம் கொடுத்தா உணவு ஏற்றுக்கிற மாட்டான். இது உணவு பேரிச்சம்பழத்தை கொடுத்தா உணவு மனுஷன் ஒத்துக்குறான், நம்ம சாப்பிடுவோமா? உணவாக எடுத்துக்கிற மாட்டோம். உணவுக்கு அவங்க அது உணவாக அவங்க பழகி இருந்தாங்க. பாலே உங்களுக்கு உணவாக இருந்துச்சு, பேரிச்சம்பழமே உணவாக இருந்துச்சு. ஒருவேளை பால் ஒரு ஆட்டுப்பால் கிடைச்சா குடிச்சு படுத்துட்டு அதான் சாப்பாடு. அவங்களுக்கு மறு சாப்பாடை எதிர்பார்க்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பல நாட்கள் செஞ்சிருக்காங்க, ஒரு குவளை பால் குடிச்சிட்டு அதோட படுத்துருவாங்க, அதான் சாப்பாடு. அப்போ அந்த மாதிரி சகாபாக்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் இருந்துச்சு. உணவு என்ற விஷயமே என்னது இப்படி தான் இருந்துச்சு. வகையா சுமைத்து அந்த சுவை ஏற்றி உயர்தரமான சாப்பாடுகள் சாப்பிட்ற வழக்கம்லாம் கிடையாது. இப்போ நம்ம காலத்தில் உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே தமிழகத்தில் அரிசியாக தான் இருக்குது. அரிசியை தவிர வேறு எதை வந்து நீங்கள் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, உணவுன்னு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் வந்து உணவு 3 வேளையும் சாப்பிட்றது அரிசி தான். அரிசி அல்லது அரிசியிலிருந்து செய்த பொருள்கள், குறைவாக கோதுமை, அதிகமாக அரிசியிலேருந்து செஞ்ச சாதம் அல்லது தோசை, இட்லி, இதெல்லாம் அரிசி தானே. அது மாதிரி எல்லாமே அரிசியிலேருந்து செய்யக்கூடிய உணவுகளை தான் நம்ம உட்கொள்கிறோம். குறைவாக என்ன செய்கிறோம்னா கோதுமையிலேருந்து சப்பாத்தி, புரோட்டா, இதெல்லாம் என்ன செய்கிறோம், கோதுமையிலேருந்து செய்யக்கூடியது, இதை சாப்பிட்டுக்கிறோம். அப்போ இந்த உணவுகள் ஒரு 80-90% அரிசி உணவாக இருக்கிறது, குறைவாக கோதுமை உணவாக இருக்கிறது. இந்த ரெண்டை தான் நம்ம கொடுத்த அர்த்தமாக இருக்கும். நம்ம கணக்கு பண்ணி கொடுக்குறத என்ன செய்யக்கூடாது. அது பேரிச்சம்பழம், இது கிஸ்மிஸ்லாம் பண்ணால் காசு ஜாஸ்தியாக போயிடும். அரிசி ரேட்டுங்க இது வந்து ஒரு 2.5 கிலோவுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்குங்க. 2.5 கிலோ பேரிச்சம்பழம் காசு எவ்வளவு, 2.5 கிலோ கிஸ்மிஸ் பழத்தினைக்கு காசு எவ்வளோன்னு கேட்டால் 1000 ரூபா 1500 அந்த மாதிரி போயிடும். அவ்வளோ கொடுக்க வேண்டி வந்துடும். அது நமக்கு வந்து நம்ம உணவாக நம்ம உட்கொள்ளலை. நம்ம உணவை உட்கொள்ளும் இல்லை, அந்த கணக்கெல்லாம் போட முடியாது. நம்ம இதை தான் போடணும். நம்ம உணவாக கொடுக்கறது அரிசி தான். அப்போ அரிசியிலேருந்து தான் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னாலும் அதில் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை வந்து போட்டுடுறாங்க. என்ன போடுறாங்கன்னு கேட்டால் சான் மின் தாமின், உணவில் ஒரு அவ்வளோதான். அதுக்கு விளக்கமாக இதெல்லாம் வருது. அது உணவாக இருக்கணும். உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய இதிலேருந்து என்ன செய்யணும், உளுந்துலேருந்து ஒரு கொடுக்கக்கூடாது. உளுந்தை நம்ம உணவாக ஒரு துணைக்கு தான் எடுத்துக்கொள்வோமே தவிர அதையே முழு சாப்பாட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். கடலைப்பருப்புலேருந்து ஒரு மரக்கால் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அது உணவாக உட்கொள்றது இல்லை. அது ஒரு சைடு டிஷ்க்கு அதை செய்யணும், அது பயன்படுத்திக்கிறோம். அதையே முழு சாப்பாடு மாதிரி போட்டு சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட மாட்டோம். அது ஹதீஸில் வர்றது வாசகம் என்னென்னு கேட்டால் சான் மின் தாமின், உணவிலிருந்து ஒரு சான்ற ஒரு அளவு, அந்த அளவு என்னென்னு பின்னாடி சொல்கிறோம். ஒரு சா என்ற அளவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமாக தான் என்ன வருதுன்னு கேட்டால் தீட்டப்படாத கோதுமை, பேரிச்சம்பழம், வெண்ணெய், வந்து கிஸ்மிஸ்ஸு, இதெல்லாம் நாங்கள் ஃபித்ரா ஜக்காத்து கொடுப்போம் அப்படின்றது வருது. இது புகாரில் 1506வது ஹதீஸ்லையும் 1510வது ஹதீஸ்லையும் வருகிறது.